Hey everyone, இது நம்ம சிங்கப்பூர் ரோட் ட்ரிப் எபிசோட் 17. போன எபிசோடில் நம்ம கிராஞ்சிக்கு போயிட்டு கிராஞ்சியில் இருக்க ஒண்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கலன்னா ஐகார்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எபிசோடில் நம்ம சுங்கை புலோ வெட்லேண்ட் ரிசர்வ் போயிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஃபார்ம்ஸ்லாம் விசிட் பண்ண பிளான் பண்ணோம். ஆனால் சரியான மழை. வேறு வழி இல்லாமல் நம்ம இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோட் ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா சென்டோசாவில் இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நம்ம ஸ்டேகேஷன் பண்ண போகிறோம். அது நீங்கள் வேறு வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த எபிசோடில் சிங்கப்பூரில் இருக்க ஒரு ஃபோர்ட் கேனிங் ஹில், ஒரு மலை, சரித்திர முக்கியமான ஒரு மலைக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இன்னும் பழைய எபிசோடெலாம் போய் பார்க்கலன்னா ஐகார்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், நம்ம சிங்கப்பூரில் இருக்க ஃபோர்ட் கேனிங் மலைக்கு வந்திருக்கோம். இந்த ஃபோர்ட் கேனிங் ஹில் வந்து சிங்கப்பூரில் ஒரு ஐகானிக்கான ஒரு டெஸ்டினேஷன். இங்கே ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், சரித்திர முக்கியமான நிறையா இன்சிடென்ட்ஸ் இங்கே நடந்திருக்கு. இந்த ஃபோர்ட் கேனிங் மலை சிங்கப்பூர் சிட்டி சென்டர்லே இருக்குது அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் பர்சனல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனோட லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த ஃபோர்ட் கேனிங் விசிட்டிங் ஹவர்ஸ் 7 AM to 7 PM. ஸோ காலையில் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, வெயில் வர்றதுக்கு முன்னாடி. இந்த ஃபோர்ட் கேனிங்குள்ளே போகிறதுக்கு நிறையா என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற என்ட்ரன்ஸ் வந்து ஜூப்ளி என்ட்ரன்ஸ். ஸோ என் மோட்டர் சைக்கிளும் ஜூப்ளி கார் பார்க்கில் பார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோர்ட் கேனிங் மலை பார்க், அதில் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சிட்டி பக்கத்துலேயே நீங்கள் ஜாகிங் பண்ணுறக்கோ வாக்கிங் பண்ணுறக்கோ லொக்கேஷன் தேடுறீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இந்த மலை தான். ஏன்னா ஸ்டீப்பாக இருக்குது, சேலஞ்சிங்காகவும் இருக்கும். இந்த ஃபோர்ட் கேனிங்கில் நிறையா இன்சிடென்ட்ஸான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அப்படியே டூர் பண்ண நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவேன். இந்த ஃபோர்ட் கேனிங் மலை வெறும் 48 மீட்டர் தான். ஆனால் இது சிறுசாக இருந்தாலும் இது பின்னாடி அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஃபோர்ட் கேனிங் மலை சிங்கப்பூரில் சவுத் ஈஸ்டர்ன் பாத்தில் இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஹில், சிங்கப்பூர் ஹில், ஏன் ஃபோபிடன் ஹில்னு கூட சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷனில் நிறையா அழகான பயங்கர பெருசான மரம்லாம் இருக்குது. உலகத்தில் வேறு ரீஜன்லேருந்துலாம் மரம் வந்திருக்கு. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா இந்த நிறையா மரத்தோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பயாலஜிக்கல் நேமோடு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்னென்னா பார்க்க போகிறோம்னா ஃபோர்ட் கேட், ஓல்ட் மேரிட் சோல்ஜர்ஸ் குவார்ட்டர்ஸ், அண்டர் கிரவுண்ட் பங்கு, அப்புறம் நிறையா கார்டன்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்க மரங்களை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுவீங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மரத்தை பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆலமரம், பேனியன் ட்ரீ, எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே மேலேருந்து கீழே தொங்குறதுலாம் ஒரு சின்ன மர ட்ரங்க் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், இது வந்து மேலேருந்து வர வேர் மாதிரி. இது அப்படியே பூமியை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செகண்டரி ட்ரங்க் மாதிரி அந்த மரத்தோடைய வெயிட்டு அப்படியே தாங்கி நிற்கும். ஆலமரம், பேனியன் ட்ரீ. மலையோட அடிவாரத்தில் இந்த ஃபோர்ட் கேனிங் ஹோட்டல் இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் சிங்கப்பூர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ இது பிரிட்டிஷோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங். இந்த செடியை பார்த்தீங்களா, இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னால் இது வந்து ஒரு கிளைம்பர் செடி. அந்த வேர் அப்படியே பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அப்படியே அதை அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே அதை பிடிச்சி கிளைம் பண்ணி ஏறும். ஒரு காட்டெரும்பு கூட்டம் இங்கே இருக்குது. இதுக்கிட்ட மாட்டினோம், நம்ம செத்தோம்.
இங்கே உள்ள சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபோர்ட் கேனிங் மலை மேலே 14th செஞ்சுரியில் 14ஆம் நூற்றாண்டில் ஒரு ஏன்ஷியன்ட் சிங்கப்பூராவோடைய ராஜாங்கம் இங்கே இருந்திருக்கு. இந்த மலைக்கு மேலே ஒரு அரண்மனை, ஒரு ரிலீஜியஸ், கல்ச்சுரல், ஒரு ஹெரிட்டேஜ் சார்ந்த நிறைய அம்சங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த சரித்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி 1928 இங்கே ஃபோர்ட் கேனிங் ரிசர்வார் நோண்டுறப்போ ஜாவனீஸ் ஸ்டைலில் 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1984 மேலும் இங்கே ஆர்கியாலஜிக்கல் பண்ணுறப்போ நிறையா கண்ணாடி மற்றும் கோல்டு தங்கம் உடைய ஒர்க் ஷாப் இங்கே நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு காப்பாக்கு இருக்குது. இந்த காப்பாக்கில் எலக்ட்ரானிக் பேமெண்ட் முடியாது, கூப்பன் சிஸ்டம். ஜூப்ளி காப்பாக்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வழியாக நடந்து வந்தோம். இந்த பாட்டில் பஞ்சோங் லரங்கானை மிஸ் பண்ணிட்டோம். இது ஃபோபிடன் ஷவர். அந்த காலத்தில் இந்த மலையை ஆண்ட இளவரசி ராணிங்க குளிக்கிற ரகசிய இடம். அப்புறம் இந்த ஹோட்டல் ஃபோர்ட் கேனிங் வழியாக இந்த காப்பாக்கு வந்திருக்கோம். இங்கே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. இங்கே இருக்க சைன் போர்டை பார்த்து இதோடைய ஸ்டோரியை தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னொரு என்ட்ரன்ஸ். நேஷ்னல் மியூசியம் ஆஃப் சிங்கப்பூருக்கு பின்னாடி இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் இங்கே இன்னும் நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இங்கே இன்னும் கம்பீரமாக நிற்கிற அந்த 2 ஃபோர்ட் கேட்டில் ஒன் ஆஃப் தி கேட் இதான். நவம்பர் 1822 சிங்கப்பூர் ஃபவுண்டிங் ஃபாதர்னு சொல்லப்படுற சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராம்ஃபோர்டுக்கு முதல்ல இந்த மலை மேலே தான் வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறையா கவர்மெண்ட் ரெசிடென்ஸ், கவர்னர்ஸ்க்கு இங்கே பங்களா கட்டி கொடுத்தனால இந்த மலைக்கு அந்த காலத்தில் கவர்மெண்ட் மலைன்னு பேர். 1800 ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண பழைய கிறிஸ்டியன் சிமெட்ரி இந்த கோட்டைக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த காலத்தில் சிங்கப்பூரில் இருந்த யூரோப்பியன்ஸ்க்கு மெயினாக இந்த சிமெட்ரியை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1970 இந்த சிமெட்ரியில் இருக்க எல்லாரையுமே எக்ஸியூம் பண்ணி அவங்களுடைய கல்லறையை இங்கே இன்னும் நிற்கிற இந்த சுவரில் படுக்கி வச்சிட்டாங்க. இந்த சிமெட்ரியில் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் செயிலர்ஸ், மர்ச்சன்ட் ட்ரேடர்ஸ், சாதாரண சிவிலியன்ஸ் கூட இங்கே இருந்திருக்காங்க. பிறந்து சில நாட்களே ஆன பச்சை குழந்தையோடைய டோமில் இருந்து வயதான பெரியவங்களுடைய டோம் வரைக்கும் இந்த சிமெட்ரியில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு யூரோப்பியன் முன்னோர்கள் இருந்து சிங்கப்பூரில் அடியெடுத்து வச்சாங்கன்னா அவங்களுடைய பேரை நீங்கள் இங்கே தேடலாம். லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு சாதாரண கலரே இல்லை, ஆனால் 200 வருஷம் பழமை வாய்ந்த ஞாபகங்கள். என்ன ஒரு அதிசயம்னா, இந்த வெள்ளைக்காரங்க கல்லறைக்கு பக்கத்தில் ஒரு தமிழ் கல்லரே இருக்குது. இன்னும் அந்த தமிழ் எழுத்துலாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை ஹைலைட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாங்க. இந்த ஃபோர்ட் கேனிங்கோடைய கிரவுண்ட்ஸு சிட்டி சென்ட்ரலே இருக்கிறதுனால, நல்லா ஒரு உயரமான பிளேஸில் இருக்கிறதுனால நிறையா ஷோஸ், மியூசிக் கான்சர்ட்ஸ் இங்கே நடந்திருக்கு. 1859 சிங்கப்பூர் ஹார்பர் டிஃபென்ஸ் இல்லாதனால இந்த மலையில் ஒரு கோட்டை கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. இங்கே இருந்த அந்த கவர்மெண்ட் ரெசிடென்சஸ், கவர்மெண்ட் பங்களாஸ் எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஒரு பெரிய கோட்டை 1861 கட்டி முடித்தாங்க. அந்த கோட்டை ஃபோர்ட் கேனிங்னு பேர் வச்சாங்க. இந்த கேனிங் யாருன்னா, இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அண்ட் ஃபர்ஸ்ட் விசராய் விஸ்காவுண்ட் சார்ல்ஸ் ஜான் கேனிங். ஆரம்ப காலத்தில் சிங்கப்பூரில் யூஸ் பண்ண அந்த கொலோனியல் ஸ்டைல், அந்த டிசைன்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் சிங்கப்பூர் நேஷ்னல் பார்க்ஸ்க்கு அடிக்கடி வந்திருந்தால் உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். இது ஒரு புல் வெட்டுற ரோபோ. ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைமிங் பார்த்து அதுவே ஷெட்யூல் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக புல்லை வெட்டிக்கிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஒரு குட்டி ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி. டைமிங் இருக்குது, எல்லாமே இவ்வளோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க.
பக்கத்திலே இன்னொரு பரியல் கிரவுண்டும் இருக்குது. பிரிட்டிஷும் யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே ஒரு ரஷ்யனுடைய சோல்ஜரோடைய கலரையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த டைமில் இருந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைனீஸோடைய கல்லறையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடில் இன்னொரு சுவரில் நிறையா டோம்ஸ்டோனும் படுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லறையை நான் தேட போகிறேன். கண்டுபிடிச்சாச்சு. 1812 1812 பாம்பே ஆர்ட்லரியை சேர்ந்த ஒரு கேப்டன் ஹார்லே லேம்பர்ட் பிரபாசான். இதுதான் இங்கே இருக்கிறதுலே பழசு. 31 வயசுலேயே தவறிடார். அந்த 2வது ஃபோர்ட் கேட் கோட்டை வாசல் இதான். இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் எங்கன்னா சிங்கப்பூரில் பொட்டானிக்கல் கார்டன் 1822 சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் ஆரம்பித்து வச்சார். அப்புறம் 1829 அபெண்டன்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நிறைய வெரைட்டியான கார்டன்ஸ் இருக்குது. அந்த டைமில் யூஸ் பண்ண நிறையா எக்ஸ்பெரிமெண்டல் க்ராப்ஸ் லைக் கேஷ்யூ, சுகர் கேன், கொக்கோ, அந்த மாதிரி நிறையா க்ராப்ஸ் இன்னும் இங்கே இருக்குது. இந்த ஃபோர்ட் கேனிங் பக்கத்திலே ரெஜிஸ்டர் ஆஃப் மேரேஜ் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ திரும்ப ட்ராக்குள்ளே போவோம். இங்கே மொத்தம் 9 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான கார்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சங் நீலா உத்தமா கார்டன். இது 14ஆம் நூற்றாண்டில் ஜாவான் மன்னர்கள் சிங்கப்பூரில் ஆட்சி பண்ண அந்த கல்ச்சரை யூஸ் பண்ணி அதை தீமாக வச்சு ஒரு ரீக்ரியேட் பண்ணி அமைச்ச ஒரு கார்டன். இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அந்த ராஜாவுடைய வாழ்க்கையை அப்படியே இமேஜின் பண்ணி அவங்க கார்டனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ட் கார்டன், மெடிடேஷன் கார்டன், பெர்ஃப்யூம் கார்டன்னு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அந்த டீமில் இமேஜின் பண்ணி அதை அப்படியே இங்கே அமைச்சிருக்காங்க. ஹிந்து, புத்திசம், ஜெயினிசம் இந்த 3 மதத்திலுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மலையை குறிப்பிட்டாங்கன்னா அது ஒரு தெய்வீகமான ஒரு அம்சம். ஸோ ஆரம்ப காலத்தில் 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த சிங்கப்பூரோடைய ராஜாங்கம், அரண்மனை எல்லாம் இந்த ஃபோர்ட் கேனிங் மலை மேலே தான் அந்த சிங்கப்பூர் நதியை பார்த்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. இந்த சங் நீலா உத்தமா கார்டன் பக்கத்திலே வாஷ்ரூம் இருக்குது. இங்கே இருக்க அந்த பைப்பும் அந்த பழைய காலத்தில் ஃபவுண்டன் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ராஃபிள்ஸ் கார்டனில் இருக்கோம். எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு, உலகத்திலே பெரிய ஃப்ளவரான ராஃபிலேஷியா சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் ஒரு பேரை வச்சு தான் வச்சுருக்காங்க. இங்கே தூரத்தில் தெரிகிறது தான் ராஃபிள்ஸோடைய வீடு. இந்த மலை மேலே பிரிட்டிஷால் கட்டின கட்டுறதும் அதான். இங்கே ஒரு லைட் ஹவுஸும் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் எல்லாமே சிங்கப்பூரை சுற்றி இருக்க சின்ன சின்ன தீவுகள் மேலே கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். பெடோ லைட் ஹவுஸ் தான் சிங்கப்பூர் மெயின்லேண்டில் இப்போ வரைக்கும் யூஸாக இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ்.
இது வந்து ஃபோர்ட் கேனிங்கோடைய ஃப்ளாக் ஸ்டாஃப் கொடி கம்புன்னு சொல்லுவாங்க. இது 1825 இங்கே யூஸாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் சிங்கப்பூரில் ட்ரேடிங் பண்ண நிறையா கப்பலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சிக்னல் பாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பயன்படுத்தினாங்க. இது ரொம்ப ஒரு பழைய மரமாக இருக்கும் போல். மரம் செத்து போயிருந்தாலும் அதை அப்படியே தூண் மாதிரி நிற்க வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த சிங்கப்பூர் ராஜாவுக்கும் வாழைப்பழத்துக்கும் என்ன கனெக்ஷன்னு இந்த சின்ன சரித்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வாட்டி ட்ரை பண்ணியும் அந்த ஃபோர்ட் கேனிங் 3 டன்னல் அதை தேடவே முடியல. இது இப்படி தான் இருக்கும். இதான் சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸோடைய வீடு. இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக ஃபோர்ட் கேனிங் மெயின் கேட்டில் டெக்கரேஷனுக்கு வச்ச 9 பவுண்ட் கேனன் 2ல் 1 இதான். அந்த கேனன் பேரலில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே குப்பையை சுருக்கியிருக்காங்க. ராஜா பரமேஸ்வராவா இருந்து சுல்தான் இஸ்கந்தர் ஷாவா மாறின ராஜாவுடைய நினைவு இடம் இதான். சிங்கப்பூர் ஆண்ட கடைசி ராஜா இந்த ராஜா பரமேஸ்வரா. ஜவானீஸில் இருந்து மஹபஜித் இல்லை சியாமீஸ் படையெடுத்து வந்தப்போ சிங்கப்பூரை விட்டு இவர் மலக்காவுக்கு போயிட்டு ஒரு பெரிய ராஜாங்கத்தை உருவாக்குனார். பறவைகளெல்லாம் மேலே உட்காந்து நேஸ்டி பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. கிறிஸ்மஸ் டைம்னால அங்கங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. கைஸ், இதான் பிரிட்டிஷோட கமாண்ட் சென்டர், பேட்டில் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட் கேனிங்கில் இருக்குது. ஜப்பான் ஆர்மி வந்து சிங்கப்பூரை படையெடுத்து வந்தப்போ ஜப்பான் கூட சரண்டர் பண்ணோன்னு டெசிஷன் இந்த அண்டர் கிரவுண்ட் பேட்டில் பாக்ஸில் தான் எடுத்தாங்க. நீங்கள் அந்த ஜப்பான் இன்வேஷன், ஜப்பான் ஆக்குபேஷன் பற்றின வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா ஐகார்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சாலி போர்ட்னா என்னன்னா, இது கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரகசிய நுழைவாய்வு. எதிரிகள் வரும்போது எதிரிகள் எதிர்பார்க்காம ரகசியமாக போய் தாக்குறதுக்காண்டி இதை அமைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த கோட்டையில் நிறைய ஆயுதங்கள், சக்தி வாய்ந்த பீரங்கிகள் கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷனை ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிங்கப்பூர் ஹார்பர் கிட்ட, சிங்கப்பூர் போர்ட் கிட்ட வர கப்பல் கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் கூட இந்த ஃபோர்ட்டில் இருந்து அந்த பீரங்கி அங்கே தாக்க முடியல. ஸோ 1907 இந்த கோட்டையை அழிச்சிட்டு இதை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மாதிரியே இதை பயன்படுத்தினாங்க. இந்த கோட்டையோட நுழைவாசல் மட்டும் மிச்சம் இருந்திருக்கு.
secret staircase. Yeah, I want to go in. Come. No, wait, that's secret. Oh, people coming down. Are you okay? Out. What do they have on top? Nothing. Nothing. There's just The what? that have holes to put the guns to. Oh, okay. Okay, I'm going to fire the gun. I'm going to fire the gun. என்னடா மேலே ஏறி வந்தோம் எதுவுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இங்கே திரும்பி பாருங்க. இது வந்து பிரிட்டிஷோடைய பெரிய ஃபயர் கேனன் கன் இருந்திருக்கு. ஜப்பான் சிங்கப்பூரை இன்வைட் பண்ண உடனே, ஜப்பான் கிட்ட பிரிட்டிஷ் சரண்டர் பண்ண உடனே, ஜப்பான் கையில் இந்த பெரிய கேனன் கன் போயிடக்கூடாதுன்னு ஜப்பான் இங்கே வர்றதுக்கு முன்னாலே இதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்த்த அந்த கேனன் கன் எல்லாமே இமிட்டேஷன். ஓகே, அது ரியல் இல்லை. ஓல்ட் மேரிட் சோல்ஜர்ஸ் குவார்ட்டர்ஸ். இது ஒரு ஜோக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. இதான் பஞ்சூர் லாராங்கன்னு சொல்லப்படுற அந்த ஃபொபிடன் ஸ்ப்ரிங். 14ஆம் நூற்றாண்டில் இங்கே இளவரசிகள் ராணிகள் குளிச்ச ரகசிய இடம் இதான். அவதார் படத்தில் வர மாதிரி இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. இதுவும் ஆலமரம் மாதிரி தான் இருக்குது. ஃபோர்ட் கேனிங் பார்க்க சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. ஃபோர்ட் கேனிங்கில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸை நம்ம சுற்றி பார்த்தாச்சு, அட்ராக்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ காமிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் நான் போன எல்லா லொக்கேஷனுக்கும் என் வீடியோவை வச்சு நீங்கள் பார்த்துட்டு போங்க. இப்போது நம்ம ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவோமா? ஜூப்ளி கார் பார்க் பக்கத்துலேயே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. வீல் சேரில் வரவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்பெஷல் ஸ்விங்கும் இருக்குது. நம்ம இந்த ஃபோர்ட் கேனிங் மலைக்கு ஒரு 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போது லிட்டில் இந்தியாவில் போய் தேக்கா மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நான் ஒரு ஜில்லுன்னு ஒரு சுகர் கேன் ஜூஸும், ஒரு சுட சுட ஒரு டீ, அப்புறம் ஒரு ரவை தோசை, ஒரு வடை சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மற்ற எபிசோடும் நீங்கள் போய் பாருங்கள். இங்கிலீஷில் பார்க்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். பார்ப்போம்.